இந்த 6 சைன் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா என்ன சூழ்நிலைனாலும் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பாத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், யூ மூவ் ஆன். யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் ஃபீலிங் ஃபார் யுவர் செல்ஃப். லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்னு வர நேரத்தில் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணணுன்றாங்க. ஸ்டக்காகி அதே இடத்துல நிற்பாங்க நிறைய பேர். எப்படி ஜெயிச்சா அடுத்த வருஷம் என்ஜாய் பண்ணணும்னு போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த மைண்டு அதே இடத்துல இருக்கும். அந்த சொன்ன வார்த்தையிலே இருக்கிறது, அந்த வழியிலே இருக்கிறது. அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணாமல் உங்களே குறை சொல்லி உங்களே ஒரு சர்டன் இதுக்குள்ளே இறுக்கமாக நிப்பாட்டிக்கிறது. எந்த தப்பாக இருந்தாலும் ரைட் மாற்றிக்கணுன்றது எண்ணம் இருக்கலாம். அவங்களே தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம எதிரி கூட தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம கூட இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணியிருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து இது நான் தான் காரணம், இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு ஸ்டக்காகி நம்ம நிற்கிறதோட அதை விட்டு மூவ்மெண்ட் ஆகி அதில் அடுத்த ஸ்டெப் என்ன. ஏன்னா அவங்க சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம், உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க அடுத்தடுத்த வேலைகள் பண்ணி போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கேயே நிற்பீங்க. இன்னைக்கு விஷயத்த பண்ணீங்கன்னா இன்னும் 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது. டெய்லி பண்ணாதான் அது ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு டெய்லி படித்தாதான் அன்னைக்கு எக்ஸாம் 30 நாள் கழிச்சு வரும், அது எழுத முடியும். இன்னைக்கு அதிலேயே உட்காந்து யோசிச்சு இன்னைக்கே நீங்கள் உட்காந்திங்கன்னா தொடர்ந்து 30 நாள் அதிலே யோசிச்சிங்கன்னா எக்ஸாம் அப்போ ஒன்றுமே வராது, ஃபெயில் தான் ஆகுங்க. அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, நான் வேஸ்ட்டு, நான் ஃபெயிலியரு, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவீங்க. உங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ வந்துடுவீங்க. ஒரு டவுட்டும் எடுத்துக்குவீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இப்படி தான் போல இருக்குன்னு வந்துடுவீங்க. மூவ் ஆன் பண்ணுங்க. லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுங்க. எவன் என்ன பண்ண போகிறான், யார் உங்களை என்ன கேட்க போகிறான், அவன் ஜெயிக்கிறான்ல. ஏன் அடுத்தவங்கள ரொம்ப யோசிக்கிறீங்க? அந்த வார்த்தையை ஏன் பிடிச்சி அப்படியே தொங்குறீங்க? நானும் அதை நின்றுருக்கேன். எப்போ மூவ் ஆன் பண்ணுறேனோ நிறைய விஷயம் ரிசல்ட் கிடைக்குது. 1க்கு 4 விஷயங்கள். எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் யோசனையே வந்தது கிடையாது. நான் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு யோசனை வரும். நான் ஜெயிக்க என்னை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலும், என்னை பின்னாடி பேசுகிறாங்க முன்னாடி பேசுகிறாங்க இது பண்ணாலும், அப்போ நான் ஏதோ வேலை செய்கிறேன்னு அர்த்தம். பெரியவங்க அதான் சொல்லுவாங்க, உன்னை பற்றி யாரோ குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற, நீ சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிற, அது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ நீங்கள் தோத்ததுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிறாங்க, இன்னும் பழைய மாதிரி பேசுகிறாங்கன்னா நீ ஜெயிச்சுட்டு இருக்கன்னு அர்த்தம். ஜெயிக்க போறான்னு கூட வச்சுக்கோங்க. இன்னும் பெருசாக விஷயம் உங்களுக்கு மாற்றம் மாறப்போகுது. அப்போ மூவ் ஆன் பண்ண பாருங்க. மூவ் ஆன் பண்ணாதான் அந்த பார்ட்குள்ளே நீங்கள் போக முடியும். அதை விட்டு நீங்கள் அப்படியே ஸ்டக்காக இருந்தீங்கன்னா அவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும். அவன் சொல்கிறதுக்கானலாம் வாழக்கூடாது. நம்மளுக்காண்டி நான் எனக்கு ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு நல்ல எனக்கு தோணுது, சூப்பராக பேசுகிறேடா, எப்படி அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு வருது, எப்படி சில பேர்ல அதான் கேட்குறாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்தா அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுது. அது காரணம் இங்கேருந்து இந்த யோசனை எனக்குள்ளே வருது. என் வழியிலேருந்து, என் வேதனையிலேருந்து, என் சந்தோஷத்துலேருந்து எல்லாம் கலவையாக உங்களுக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள நீங்களும் அதே அஃபெக்ட் இதாகும் போது சேருது. இப்போ நீங்கள் இந்த தாட்குள்ளே வாங்க. யாருக்காண்டி வாழாதீங்க, உங்களுக்காண்டி வாழுங்க. நான் எனக்காண்டி வாழ்கிறேன், நீங்கள் யாருக்காண்டி வாழ்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. செகண்ட், யூ எம்பரஸ் சேஞ்சஸ், யூ வெல்கம் சேலஞ்சஸ். சில விஷயங்கள் நடக்கும்போது எம்பரஸ் ஆகுறது, சில விஷயங்கள் ஆகுறது, அது ஒத்துக்கவே மாட்டோம். சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் வெல்கம் பண்ணுவேன். வெல்கம் த சேலஞ்ச். நீ இதை கஷ்டப்படணும், லைஃப்பில் நீ இதை பண்ணியே ஆகணும், தொடர்ந்து நீ 20 நாள் 30 நாள் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் நீ இதுக்கும். ஜோசியங்காரெலாம் சொல்லுவான், உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு மாற்றம் வேணா. அந்த 6 மாதம் சும்மாலாம் உட்கார மாட்டேன். பல நாள்லாம் உட்காந்து நான் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு கற்றுக்கிட்டு இருப்பேன். அந்த சேலஞ்சு பிடிக்கும். 6 மாதம் கழிச்சு அன்னைக்கு ஸ்டேஜில் நான் எப்படி இருப்பேன்னா, அன்னையோட 1ஆவது நாள்லேருந்து அந்த 180 நாள் ஒரு ஸ்கில் என் கையில் இருக்கிற மாதிரிலாம் நான் வச்சுருப்பேன். அதை வச்சு தான் நிறைய வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவேன். ஒரு சேஞ்சஸ் நான் எதிர்பார்ப்பேன். லைஃப்பில் நேத்தோட இன்னைக்கு வேற மாதிரி இருக்கணும். 2020 இருந்ததை 2023 மாற்றமாக இருக்கணும்னு நினச்சேன். 2023 2026 ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சேன். இப்போ 2026 என்ன நினைக்கிறேன், 2030 பெரிய மாற்றம் இருக்கணும். அதுக்கு நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். யாருக்காவது எங்கேயோ வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும், யாருக்காவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தையை பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்கணும், இந்த சைன் சில விஷயங்கள் நடக்கணும்னா இது நான் பண்ணணும். எனக்கு பிரபஞ்சம் சொல்லுது, நான் செஞ்சுட்டு இருக்கேன். என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறனால தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. இந்த மோட்டிவேஷன் தேடி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நான் இதை பண்ணணும். அப்போ 2030 நான் ஒரு மாற்றம் இருக்குன்னா இன்னைக்கு பண்ணாதான் அன்னைக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கே எல்லாரும் மூலம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு எனக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதோட செஞ்சுக்கிட்டு தேடுதல் எனக்கு இருக்கிறனால தான் லைஃப்ல நான் தேடிக்கிட்டே போறேன். தேடுங்க, தேடுதல் மாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கோல் மாத்திரம் வச்சுக்கோங்க. பெரிய கோல், ஸ்மால் கோல், சின்ன எந்த கோல் வேணா வச்சுக்கோங்க. இலக்கை நிர்ணயிச்சிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். எனக்கு நிறைய இலக்கு இருக்கு, அது இலக்குல ஒன்னா போயிட்டு இருக்கேன். செட் பண்ணுங்க. தேர்டு, யூ ஸ்டே ஹாப்பி, யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி.
ஆன் யூ கேன் நாட் கண்ட்ரோல் எனிதிங். எப்பயுமே சந்தோஷமா இருங்க. உங்கள் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நினச்சி யோசிக்காது. எனக்குலாம் நிறைய இப்போ பண விஷயத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்ட சில இதெல்லாம் இருக்கலாம். நம்மளை மீறி சில விஷயங்கள்லாம் நிறைய கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கூட சில பேர் பேச மாட்டாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல்லே நம்மகிட்ட கிடையாது. சில கண்ட்ரோல்லாம் நம்ம இல்லாத விஷயத்த யோசிக்கவே கூடாது. நீ என்னை அவங்க கூப்பிடல, என் சிஸ்டர் கூப்பிடல, என் அம்மா கூப்பிடல, என் சொந்தக்காரங்க கூப்பிடல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடல, இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் உங்கள் கையில் கண்ட்ரோலே கிடையாது. உங்கள் உள்ள கண்ட்ரோல் என்ன? உங்கள் கான்ஃபிடென்ட். நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்த டெய்லி வேலையை பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ன்றது வரும். அது இன்னைக்கு வருமானது தெரியாது, ஆனால் என்னைக்காவது வந்தே தீரும்ன்றதை நம்புங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் இன்னைக்கு இது பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். அப்போ டெய்லி ஒர்க்கு நான் பண்ண மாட்டேன், சக்ஸஸ் மாத்திரம் ஆறதுன்னு யோசிக்கிறதோட நான் என்ன நினைப்பேன், டெய்லி சந்தோஷமா இருப்பேன். டெய்லி காலைல எந்திரிச்சாலும் சந்தோஷமா போய் பால் வாங்கிட்டு வருவேன், சந்தோஷமா ஒரு வாக்கிங் போவேன். என்கிட்ட கண்ட்ரோல் இல்லாத இன்னைக்கு கையில் ஒரு அமௌண்ட் இல்லை, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை இல்லைன்னாலும் யோசிக்க மாட்டேன். ரைட், பரவாயில்ல, அதுதான் நடக்கும். எங்கேயாவது சூழ்நிலை அதுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு 2 நாள் கழிச்சு கூட அந்த செலவு பண்ணுவேன். இப்படி கண்ட்ரோல் நம்மக்கிட்ட சில நேரம் கண்ட்ரோல் நிறைய விஷயம் இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, டெய்லி லைஃப்ல உங்க கையில கண்ட்ரோல் இருக்காது. நிறைய விஷயங்கள். இப்போ நான் இருக்கும்போது நல்ல முடியோட இருந்தேன், நல்லா இருந்தது. அப்பா இறந்துட்டாங்க, மொட்டை அடிச்சாச்சு. அப்போ அது பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நம்மகிட்ட கண்ட்ரோல்லாம் கிடையாது. அது வளரத்துக்கு டைம் எடுக்கும். அப்போ இதுக்கான நான் வீடியோ பண்ணாமல் இருக்க முடியும், நான் பண்ணுவேன். அப்போ நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வளர்ந்து வரத்துக்கு 6 மாதம் ஆகும், 3லேருந்து 6 மாதம். அப்போ அப்பா இறந்தே 2 மாதம் இருக்கு. நான் இது வரைக்கும் நான் பண்ணாமல் தான் நான் என்னோட இலக்கு நோக்கி நான் ஒரு கோல் வச்சிருக்கேன்ல, நான் 2030 இப்படி ஆகணும், இப்படி பண்ணணுன்றது வச்சிருக்கேன். அப்போ நான் இந்த வேலையை பண்ணணும். அழகு பார்க்கணும்னு அவசியம் இல்லை வீடியோவில், நான் என்ன சொல்ல வரேன்னு தான் மேட்ரு. அப்போ நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலை. யார் பார்க்குறவங்களோ அவங்க பார்ப்பாங்க, யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால என்னை நான் சந்தோஷமா வச்சாதான் இந்த வேலையை நான் பண்ணுவேன். அப்படியே உட்காந்து ஸ்டக்காக இல்லாமல் எனக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நான் யோசிச்சுட்டோ நிதானமோ எதுவுமே பண்ண மாட்டேன். இதை என் வைஃப்டையும் சொல்லுவேன். அது எப்படி இருக்குறீங்க, அதை யோசிச்சு உட்காந்து வருத்தப்படுறதோட அந்த கண்ட்ரோலை சில பேர்லாம் பிடிச்சி வைக்கிறது விட்டுறணும். விட்டுட்டா அவங்களுக்கே எங்கே போகணும்னு இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையை பண்ணும் போது நம்மளை தேடி செல்லதெல்லாம் வரும். கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த விட்டுருங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். 4வது, யூ ஆர் அ கைண்ட், ஃபேர் அண்ட் அன்ஃபேர் டு ஸ்பீக்கிங். நீங்கள் நல்லவங்க தான், நல்லா இது பண்ணுவீங்க. சில நேரம் ஒரு மாதிரியாக இருக்கலாம், பேசுகிறது எல்லாம் இருக்கலாம். ஆனால் எப்பயுமே நம்ம சொன்ன விஷயம் மாதிரி தான், கைண்டாக நம்ம போவோம், நம்ம பண்ணுறத சந்தோஷமாக பண்ணுவோம், அது உண்மையாக பண்ணுவோம், பாசிட்டிவாக பண்ணுவோம், நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்போம். அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம வேலையே கரெக்டாக இருக்கட்டும், படிப்போம், வேலை செய்வோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாத தாட்ஸை நான் உள்ளே கொண்டாடாமல் ஃபேரான சில விஷயங்கள் என்ன பண்ணுறது, எதை பற்றியுமே குறை சொல்லாமல், யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கம்பேர் பண்ணாமல், பயப்படாமல், ஃபெயிலியரை பார்த்து பயப்படாமல், இப்படி நிறைய விஷயங்கள் எதாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து லைஃப்பை இன்னொருத்தவங்க உங்களையும் கம்பேர் பண்ணாமல் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி என் கையில் இவ்வளோ தான் இருக்கா, ஓகே. என் கையில் இன்றைக்கி தான் பைக்கு தான் இருக்குது, கார் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன். இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வாங்க. இப்படி தாட் நிறையா இருக்கலாம். எது நடக்குமோ அது நடக்கட்டும், நான் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறது பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரை பற்றியும் யோசிக்கணும், உங்களை யோசிங்க. நீங்கள் உங்களை யோசிச்சிங்கன்னா ஜெயிச்சிடும். பண்ணுங்க. 5வது, யூ ஆர் வில்லிங் டு டேக் கால்குலேட் ரிஸ்க். கால்குலேட்டிவான ரிஸ்க்கை சில நேரம் எடுக்கணும். நம்ம எடுக்கணும், முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அவங்க ஒரு 10 லட்சம் போடுறாங்க அப்படின்னா அவர் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் கிட்ட இருக்கும். இறங்கி எடுங்க, அடிங்க. அது கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துல இந்த 6 லட்சத்தை எடுக்கலாம்னா இன்னைக்கு போட்டு எடுங்க. ஒரு கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்காண்டி தான் நம்மளுக்கு அந்த அறிவே கொடுத்துருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதை பற்றி முழு இது உங்ககிட்ட இருக்கணும். அது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த கால்குலேட் ரிஸ்க் எடுக்க முடியும். அடுத்தவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் கால்குலேட் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. அவங்க அந்த பிஸ்னஸ் ஜெயிச்சிட்டாங்க, நான் இதை எடுத்தால் ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கால்குலேட் ரிஸ்க் இருக்குன்னா உங்களுக்கு அந்த விஷயத்த தெரியணும், ஃபுல்லாக எல்லா விஷயம் தெரியணும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஸ்டடி பண்ணி 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 அந்த உங்களுக்குள்ள படித்த விஷயங்கள், நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண விஷயங்கள், அதில் எது வேணா இருக்கலாம். பிஸ்னஸில் நம்ம ப்ராக்டிக்கலாக நிறையா பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேட் ரிஸ்க் நம்ம எடுக்கணுன்றாங்க. இது பிஸ்னஸ் மாத்திரம் இல்லை, லைஃப்பில் கால்குலேட் ரிஸ்க் எல்லா உறவுகளையும் எடுக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு இப்போ எனக்கு கால்குலேட் ரிஸ்க்குன்றதை நான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இதுக்கு எப்படி நீங்கள் எடுத்துப்பே தெரியல, ஆனால் நான் அந்த ரிஸ்க் நான் எடுத்தேன். அம்மா கூட இத்தனை வருஷம் இருந்துட்டேன், அப்பா அம்மா எனக்குள்ள அவ்வளோ பாசம்னு எனக்கு தெரியும். தங்கச்சி இருக்கிறா, கல்யாணம் ஆகலை அவளுக்கு. அப்போது எனக்கு லேட் மேரேஜ். எனக்கு அம்மா அப்பாலாம் மதுரை இருக்காங்க, நான் திருச்சியில் என் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க. எனக்கு சொந்த ஊரும் திருச்சி தான். என் பிரதர்ஸ் சொன்னார் ஒருத்தர், நீ திருச்சிக்கு வந்துரு, நீ ஊர் சுற்றுறவன் வேலையில், நீ எங்கே இருந்தாலும் போகலாம், நீ இங்கே இரு, ஆனால் நீ அங்கே போனேன்னா சில பிரச்சனைகள் வரும், பண்ணாத. அன்னைக்கு கால்குலேட் யோசித்தேன், அம்மா வேணுமா ஒய்ஃப் வேணும், இத்தனை நாள் அம்மா கூட வாழ்ந்தாச்சு, இனிமேல் ஒய்ஃப்.
ஒய்ஃப் தான் நம்ம வாழ்நாள் முழு கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. இந்த ரிஸ்க்கை நான் துணிஞ்சே எடுத்தேன் 2013. இன்னைக்கு சந்தோஷமான சில மாற்றங்கள் மாறி இருக்கு. அது கடந்த சில வருஷங்களாக மாறி இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் யோசிச்சேன் இந்த ரிஸ்க். ஃபர்ஸ்ட் என்னை தப்பாக தான் நினைப்பாங்க. பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான், கல்யாணம் போயிட்டான், எல்லாமே எல்லா வார்த்தையும் சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த இது நான் டிசிஷன் எடுக்கும் போது நிச்சயத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் கால்குலேட்டாக எடுத்தேன், பண்ணேன். என் லைஃப்பை பார்த்தேன், நான் வேலை பார்த்தேன், என் ஒய்ஃப் இருந்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்தது, பையன் வளர்ந்தான். இன்னைக்கு எல்லாமே மாற்றங்கள் இருக்குது. அந்த கால்குலேட்டர்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஒரு மாற்றங்கள் நம்மளே வந்து யோசிக்க அவங்களுக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும்ன்றதை நான் கொடுத்தேன். இன்னைக்கு யோசிச்சுட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி கால்குலேட் ரிஸ்க் எடுக்க பாருங்க. லைஃப்ல எந்த சுச்சுவேஷன், அது பணத்தாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும், வேலையாக ஏதாவது கால்குலேட் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். யோசிங்க. 6வது, யூ செலிப்ரேட் அதர்ஸ் சக்ஸஸ். யூ டோன்ட் ஃபீல் அதர்ஸ் ரிட்டன் சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அடுத்தவங்களோட சக்ஸஸை சந்தோஷமாக எடுக்க பாருங்க. ஏன் சில பேர் ஒய்ஃப் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கூட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அடுத்தவங்களோடதுக்கு நீங்கள் சந்தோஷமாக அவங்க சக்ஸஸை மனசார சில விஷயங்கள் பண்ண பாருங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியல, அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் வீடு வாங்கல, ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் கூட பண்ணுங்க, பணம் கூட உதவி பண்ணுங்க. பொறாம மாத்திரம் படாதீங்க. எனக்கு வரலையே, அவனுக்கு எப்படி வந்துச்சு, அவன் முயற்சி பண்ணிட்டான். நீங்கள் வந்து ஒரு 8% போட்டிங்கன்னா அவன் 10% போட்டிருக்கலாம். உங்களோட 2% கூட போட்டிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூடயே தானே இருந்தான், எப்படி அவன் ஜெயிச்சான்னு நீங்கள் கேட்பீங்க. நைட்டுக்கு மேலே போய் ஏதாவது படிச்சிருக்கலாம், படிச்சனாலும் அவன் பரிச்சனை நல்லா மார்க் வாங்கியிருக்கலாம். இது உங்களுக்கு தெரியாது. அவங்க எஃபெக்ட் போடணும்னு நினச்சிருந்தா போட்டுருவாங்க. நீங்கள் எஃபெக்ட் போடாமல் நம்மள மாதிரி நைட்டு 12 மணிக்கு நம்மளும் வீட்டில் தூங்குறோம், அவங்களும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க அதுக்கு மேலே உட்காந்து படிக்கலாம், காலையில் உங்கள் கூட வந்து காலேஜில் இருக்கலாம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்தவங்களுக்கு கால்குலேட்டே பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பண்ணீங்கன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. இப்போது அடுத்தவங்க சக்ஸஸ் ஆகிடுதான் மனசார சக்ஸஸ்ன்றது பண்ணுங்க. பிரபஞ்சம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. நீங்கள் சந்தோஷமாக மனசார சில விஷயங்களை, ஒரு பணம் கொடுக்குறதாலும் சரி, அடுத்தவங்க ஜெயிச்சாலும் சரி, சந்தோஷமாக சக்ஸஸாக நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களை அவங்க சார்ந்த சில பேரும் உங்க கூட வரலாம். நிறைய பேர் உங்களை வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் சந்தோஷம் அவங்க சந்தோஷம் மாதிரி சந்தோஷம் அடைவாங்க. இது நான் உணர்ந்திருக்கேன். என் சந்தோஷத்தை அவங்க பல பேர் உணர்ந்திருக்காங்க. நான் பல பேரோட சந்தோஷத்தை ரொம்ப உணர்ந்திருக்கேன். அவங்களுக்கு கூட்டெல்லாம் பாராட்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த பூரிப்பு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள வரும் பார்த்தீங்களா, பரவாயில்ல ஸ்ரீராம், நான் என்னவோ நினச்சேன், அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த பாசிட்டிவ் சைன், அந்த எனர்ஜி உங்களுக்கே புரியாது, எங்கேயோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும். பிரபஞ்சம் அப்படி தான் கொடுக்கும். நீங்கள் வெறுப்போட போய் சூப்பரா பல்ல கடிச்சிக்கிட்டே நீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி வேற மாதிரி வரும். சக்ஸஸ்ன்னு வராது. நீங்கள் தோத்து போயிருக்கீங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், என்னென்ன பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் தாட் என்னவா இருந்துச்சுன்னு, உங்கள் தாட் நல்லா இருந்துச்சுன்னா, அடுத்தவங்களை மனசார சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, யாரையும் ஏமாத்தாம சில நேரம் பண்ணியிருந்தீங்கனாலும் சக்ஸஸ் ஆவீங்க. இதுதான், இந்த திங்கிங் தான் உங்களுக்கு, இந்த எண்ணம் தான். இந்த எண்ணம் ஓவர் திங்கிங்காக சில பேர் ஆகுது, அந்த பயம் ஆகுறது. சில விஷயங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கனால லைஃப்ல சக்ஸஸ் வராது. நான் கண்டிப்பாக அடுத்தவங்கள ஜெயிச்சாங்கன்னா பாராட்டுவேன். நீங்களும் பாராட்ட ட்ரை பண்ணுங்க. மனசார ட்ரை பண்ணுங்க. என்ன காசா பணமா சந்தோஷமா வாழ்த்த பாருங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்து பொறாமப்படாது. நான் மேலே சொன்ன இந்த 6 சைனை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். பாசிட்டிவான சில விஷயங்கள் கிடைக்கும். லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். யோசிங்க. லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது சும்மாலாம் வராது. உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக வரும். யாரையும் எங்கேயும்லாம் போட்டு இடப்படாது. நீங்கள் உங்களே ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா, உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த 6 சைன் இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் இதில் இருக்கிற 3 சைனாவது இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கும். சக்ஸஸ்ன்ட்டு வரும். லாஸ்ட்டு நான் சொன்ன அந்த 6வது சைன், அடுத்தவங்கள அச்சீவ் பண்ண சக்ஸஸை நீங்கள் பண்ண மாதிரி உணருங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.